செந்தில், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கெல்லாம் சரக்கு வாங்கி தரேன்னு சொன்னியே, என்னாச்சு? சரவணன், ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டாலே என் பொண்டாட்டி சம துணித்தவன் சொல்லி உயிர் எடுக்கிறா சரவணன். கவலைப்படாதே செந்தில், உன்னை காப்பாற்ற தான் நான் வந்திருக்கேன். இன்னைக்கு உங்கள் ஆஃபீஸில் டியூட்டின்னு சொல்லிப்பார். கங்கா, எங்கள் ஆஃபீஸ்லேருந்து இப்போ தான் கால் வந்தது, இன்னைக்கு டியூட்டி ஆமா. ஸோ இந்த துணிமணியெல்லாம் நீங்கள் துவைச்சிரு. முடியாது. அட, நான் ஆஃபீஸ் பண்ணுன்றேன். போக வேண்டாம். இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு எல்லாருமே கட்டாயம் போய் தான் ஆகணுமா கங்கா? டேய் போண்டாவாயா, நீ போய் சொல்லிட்டு எங்க போவன்னு தெரியாதா எனக்கு? ஒப்ப மகனே, எங்க பாடுறா, கட்டில் ஃபுல்லா அழுக்கு துணியா நிறைஞ்சு போய் கிடக்கு. நான் எப்பறம் ஒத்தையில சோப் போடுவேன்? கங்கா, என்ன சொன்ன? என்ன மன்னிச்சுடுங்க, எனக்கு மயக்கமா வருது. எனக்கு என்னமோ ஆச்சு. போதும் சரவணன், போதும். தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க. கங்கா கிட்டேருந்து உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் 6 விதமாக துணி துவைக்க கற்று வச்சிருக்க என்னாலே மட்டும்தான் முடியும். கங்கா கிட்டே நானே துணியெல்லாம் துவைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ரூமுக்கு வா. பார், உன்னை சோப்பு போட விட்டுட்டு குந்தானே எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா பார். என்ன கொடுமை சரவணன் இது.